Students, how are you? Fine? Good. I hope that everybody is fine. Daily, I'll definitely pray God to keep healthy. All of you should keep healthy by God's grace. Like that, I pray. By the way, இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக டென்ஸில் வந்துட்டு தினந்தோறும் செய்யக்கூடிய செயல் சொன்னோம் இல்லையா? அதாவது ஐ வாஷ் க்ளோத்ஸ் டெய்லி, we wash clothes daily, you wash clothes daily, they wash clothes daily. அதே மாதிரி he washes clothes daily, she washes clothes daily, it washes clothes daily. இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஆன்சர் ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லின்னு சும்மா யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் துணி துவைக்கிறேன், நான் தினம் துவைக்கிறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராவது கொஸ்டின், நீ தினம் துணி துவைக்கிறியா அப்படின்னா, ஆமாம் நான் தினம் துணி துவைக்கிறேன். அப்போ அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டால் தானே இந்த ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? தங்கிலீஷாக சொல்கிறது நல்லா இருக்காது. சிலப்போ யூ வாஷ் த க்ளோத்ஸா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக இது எப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸு தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் வருது இல்லையா? ப்ரெசண்ட்டு, அதாவது இப்போ வாஷோட பாஸ்ட் டென்ஸு வாஷ்டுன்னு சொல்லுவாங்க. வாஷ்டு இல்லை வாஷ்டு. ஆக்சுவலி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வாஷ் சொல்கிறோம். ஐ வி யூ தே, ஐ வாஷ், வி வாஷ், யூ வாஷ், தே வாஷ். அதே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ வாஷஸ், ஷீ வாஷஸ், இட் வாஷஸ்னு வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள், ரொட்டீன் ஒர்க்கு, வாரந்தோறும், மாதந்தோறும், அந்த மாதிரி வருஷந்தோறும், அதெல்லாம் தினந்தோறும், இந்த மாதிரிலாம் வரப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். இதை கொஸ்டினாக கேட்குறப்ப எப்படி கேட்கலாம்? நம்ம வந்து ஆமாம், அதாவது நான் தினம் துணி துவைக்கிறேன் அப்படின்னு யாராவது தினம் துணி துவைக்கிறியா அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் நான் தினம் துணி துவைக்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கொஸ்டின் அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வி யூ தேக்கு வாஷ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு டூ முன்னாடி போட்டுக்கணும். யூ வாஷ் த க்ளோத்ஸா அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு மேலே யூ வாஷ் த க்ளோத்ஸ் அங்கேயே இருக்கும். அந்த கொஷினுக்கு வந்து டிஓ டூ போட்டுக்குங்க, அவ்வளோதான். டூ யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு பார்த்து டூ யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, நீ தினம்தோறும் துணி துவைக்கிறாயாக்கு, எஸ் ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. இது 2-3 பேர் சேர்ந்து ஒருத்தங்க துவைக்கிறாங்க, ஒருத்தங்க அலாசுறாங்க, ஒருத்தங்க உணர்த்துறாங்க, இந்த மாதிரி. அப்போது டு யூ ஆல், நீங்கள்லாம் அப்படிங்கிறது டு யூன்னு கூட சொல்லலாம். யூனா நீ, நீங்கள், பன்மையிலும் வரும். சரிங்களா? எல்லாத்துக்குமே யூ தான். டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி அப்படின்னா ஒரு 2-3 பேர் துவைச்சிட்ருப்பாங்க. அவங்கள பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எஸ் வி, ஆமாம் நாங்கள் தினமும் துணிகளை வாஷ் பண்ணிக்கிறோம். எஸ் வி வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அவங்களாம் தினம் துணி துவைக்கிறாங்களா? டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி இருக்குது. அதுக்கு முன்னாடி டூ மட்டும் போடலாம். எப்போ? ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த ஐவியூ தேக்கு வரும். டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதே மாதிரி ஒரு பொண்ணுங்க துணி துவைச்சிட்ருக்கா. என்ன அவள் துணி துவைக்கிறாளா அப்படின்னு கேட்கணும். அப்போ ஆன்சர் என்ன? ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அப்போ அவள் துணி துவைக்கிறாள். நம்மளாம் சொல்ல மாட்டோம் அவள் துணி துவைக்கிறா, அவன் துணி துவைக்கிறான், ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அதோ அந்த குட்டி பாப்பா துணி துவைக்குது, இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லின்னு சொல்லலாம். ஆனால் என்னாவது கேட்டால் தானே பொதுவாக சொல்லுவோம். அப்போ அவன் தினமும் துணி துவைக்கிறானா? அப்போ வாஷஸ் அதில் வந்து டஸ் ப்ளஸ் வாஷ், இந்த ப்ளஸ்ங்கிற இடத்துல ஹீ போட்டுக்கலாம். டஸ் ஹீ வாஷ் த க்ளோத்ஸ், டஸ் ஹீ வாஷஸ்னு வராது, அந்த இஸ் சவுண்டு இதில் வந்துடுது. டஸ் டிஓஇஎஸ், டஸ் ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அவன் துணி துவைக்கிறானா? ஆம். தினந்தோறும்? ஆம், அவன் தினந்தோறும் துணி துவைக்கிறான். அவள் தினந்தோறும் துணி துவைக்கிறாளா? டஸ் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதையெல்லாம் பார்த்துட்டு குட்டி குழந்தை என்ன பண்ண, ஒரு கர்ச்சீஃப் எடுத்து டப்புன்னு துவைக்கிறதெல்லாம் ஆக்ஷன் பண்ணும். அது துவைச்சி எங்கே அழுக்கு போகுது, இருந்தாலும் அதை ஆசைக்கு பண்ணும் இல்லையா? டஸ் என்ன சொல்லுவோம், அது துணி தினமும் துவைக்கிறது. இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அது கொஸ்டினாக கேட்குறப்ப டஸ் இட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி?
டஸ்ன்னு வந்தனால வாஷஸில் இஸ்ஸு போயிடும் இல்லையா? அப்போ டஸ் இட் வாஷஸ் வராது. டஸ் இட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ், ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. இப்போ ஒருத்தங்க கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்களா, அதில் வந்து எஸ்எஸ்னே எல்லாத்துக்கும் வராது. சிலப்போ வேற ஒரு வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ அதை நம்ம துணி துவைக்கிறேன் அந்த இடத்துல கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நெகட்டிவ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.